எரேமியா எழுதின புஸ்தகம் 31வது அதிகாரம் அதோடைய 3வது வசனத்தை வாசி. எரேமியா 31வது அதிகாரம் அதோடைய 3வது வசனம். பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனை ஆனார் என்பாய். அநாதி சிநேகத்தினால என்னை சிநேகித்தார், ஆதலால் காருண்யத்தினால் என்னை என்ன செய்கிறாரா, இழுத்து கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லப்படுது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் எவைகளை கொண்டு இழுக்கிறாராம்? ஆதி சிநேகத்தினால இழுத்து அவரை தம்முடைய காரியத்தினால நம்மண்டையில கிட்டி சேரும்படிக்கு அல்லேலூயா அவர் சிலவற்றை நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. அவை எவையை கொடுக்கிறார் என்று சொல்லி இந்த நாளில் பார்த்து கடந்து போவோம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வாரா. கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்திய நல்ல தகப்பனே, இம்மட்டுமாய் கரம் பிடித்தீரே, இன்னும் அதிகமாய் நேசித்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதியும் கனமும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் சிறுக நீர் பெருக பேசுகிற அடியனை கேட்கிற உமது பிள்ளை வார்த்தைகளுக்கு நாங்கள் யாவற்றும் சமர்ப்பிக்கிறோம். நீரே ஆண்டவரை எங்களை ஆண்டவரை அரவணைத்துக் கொள்ளும். மீட்பர் பாதಕ್ಕೆ ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்கள் அன்பு பெரியது, உங்கள் பாசம் பெரியது, உங்கள் நேசம் பெரியது, உங்கள் கிருபை பெரியது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இவனமாக கர்த்தர் தம்முடைய நேசத்தினால நம்மளை தம்மண்டையில கிட்டி சேர்த்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நாம மீண்டும் ஆமை சோத்திரம் தேவனை நேசிக்க அவர் சிலவற்றை கொடுத்து காரணத்தை நம்மிடத்தில் வரவழைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே வேதவசனம் சொல்லுகிறது போல சிலதை கர்த்தர் தந்து அவன் காரியத்தினால நம்மளை நிரப்பி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நமக்கு கொடுத்தது எவைகள் நாம் சொல்லி பார்க்கும் பொழுது அபிஷேகத்தையும் பரிசுத்த ஆவியானவரையும் ரட்சிப்பையும் மீட்பையும் அன்பையும் கொடுத்தார் என்று சொல்லி வேதவசனத்தை அதிகமாக பார்க்கும் பொழுது ரொம்ப அதிகமாய் விவரித்து சொல்லப்படுது. அவர் தம்முடைய ஜீவனையே நமக்காக கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதில் ரொம்ப பிரதானமாக இருக்கிற காரியங்கள் எவைகள் என்று சொன்னால் கர்த்தர் வாக்குகளையும் வாக்குத்தத்தங்களையும் ஆசீர்வாதங்களையும் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இவனமான அவன் மேன்மைகளை கொண்டல்ல, பிரதானமாக இருக்கிற வாக்குகளையும் ஆசீர்வாதங்களை கொண்டுதான் நாம கர்த்தரை இவ்வளோ நாள் விசுவாசித்திருக்கிறோம். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் தோமா சீஷனை பார்க்கும் பொழுது அவன் கர்த்தருடைய அவை சோதனை காயங்களில் அவன் கையிட்டு பார்க்கும்படிக்கு கர்த்தர் சொன்னான். அல்லேலூயா. நாம் கண்டு விசுவாசிக்கிறவள அல்ல, காணாது அவன் இருக்கிறவர்களை விசுவாசிக்கிறவளாக இருக்க வேண்டும் என்று சொன்ன ஆண்டவர். அல்லேலூயா. ஆனால் இந்நாள் வரைக்கும் நாம் கண்டு விசுவாசிக்கிறவர்களை போல தான் இருக்கிறோம். அல்லேலூயா. இப்படி கண்டு விசுவாசிக்கிறவர்களாய் போல இருக்கிற நமக்கு நாம் காணத்தக்கதாக இருக்கிற காரியம்தான் ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கும் பொழுது நாம கர்த்தரை விசுவாசிக்கிறோம் என்று சொல்லி நம்மளை ஊய்ந்து ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நமக்கு தெரியுது. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை தராவிட்டால் நாம் ஏற்றுக்கொண்டிருப்போமா, கர்த்தரை ஏற்றுக்கொண்டிருப்போமான்னு தெரியல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது கர்த்தர் அவருடைய அநாதி சிநேகத்தினால அவர் முதலாவது நம்மண்டையில் வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ கொடுக்கப்பட்டுகிற ஆசீர்வாதம் எதற்கு? இதான் கேள்வி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் நமக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை தரணும்? அல்லேலூயா. அவர் அநாதி சிநேகத்தை நமக்கு அருளி செய்திருக்கிறார், அவர் பக்கத்தில் வந்திருக்கிறார். அப்போ நாம் நேசித்திருப்போமே. அல்லேலூயா. ஆனால்
கர்த்தர் ஆசீர்வாதத்தை எதற்கு தருகிறார்? அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தரணும்? வேதவசனம் சொல்லுது. மத்தேயு 6:33 ஆமென் சோதரன் நீங்க பார்க்கும் பொழுது ஆமென் அங்கே சொல்லப்படுது, நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்குரியவைகளை முதலாவது தேடினால் இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படுது. அல்லேலூயா. அப்போ அநாதி சிநேகத்தினாலே கர்த்தர் உங்க பக்கத்தில் வரும்பொழுது நீங்கள் இயேசுவை பார்த்தா ஆமென் அவரை நம்பி இருந்தால் இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. ஆனால் அங்கே ஆமென் காரணியம் என்னும் அக்காரியம் வரும்படிக்கு ஆமென் ஸ்தோத்திரம் அங்கே ஒரு மகிமை உண்டாயிருக்கும்படிக்கு கர்த்தர் ஆசீர்வாதம் என்கிற காரியத்தை அருளி செய்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நாமெல்லாம் ஆசீர்வாதம் தரும் பொழுது நம்மெல்லாம் சொல்லுவோம். நேற்று பார்த்தோம் சோதரம். நேற்று ஆமென் காரியத்தை கேட்கும் பொழுது அநேகமாக சொன்னாங்க, தேவ நாமம் மகிமைப்பட ஆமென் தேவ சோதனம் இன்னுமாய் ஆமென் கர்த்தருடைய ஆமென் மகிமை விளங்க இன்னும் காரியங்கள் எல்லாம் நிறைய சொன்னாங்க. அல்லேலூயா. இவ்வளமாக இருக்க கல்ல கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் உன்னையும் என்னையும் ஆசீர்வதிக்காமலே கர்த்தருடைய மகிமையை ஆமென் அவருடைய நாமத்தின் மகிமையை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. அவருக்கு எந்த சோர்ஸும் தேவையில்லை அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த. அல்லேலூயா. அவர் பின்னிட்டு திரும்பி பார்த்தாலே கர்த்தருடைய மகிமை வெளிப்படுகிறது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் ஒரு வார்த்தை சொன்னாலே கர்த்தருடைய விடுதலை உண்டாயிருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஏன் ஆசீர்வாதம் என்கிற காரியத்தை கர்த்தர் தரணும்னா ஆமென் வேதவசனத்தில் வாசிக்கும் பொழுது எபேசியர் 1:3 4 வாசிக்கும் பொழுது ஆமென் இன்னும் ஆமென் எபிரியர் 4:16 வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்படுகிறது என்னன்னு சொன்னால் ஆமென் கர்த்தரிடத்தில் நாம் இன்னும் அதிகமாய் கிட்டி சேரும்படிக்கு தான் கர்த்தர் ஆசீர்வாதம் என்கிற காரியத்தை தாரரை தவிர நாம் சந்தோஷப்படவோ இல்லை மகிமை அடையவோ இல்லை ஆமென் ஸ்தோத்திரம் அதில் மகிழவோ அல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. ரொம்ப தெளிவாக புரியணும். கர்த்தர் ஏன் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை தாராருன்னு சொன்னால் நாம் ஆமென் அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு கர்த்தரண்டையில் கிட்டி சேர. அல்லேலூயா. அல்லேலூயா. ஐயோ கர்த்தரனை ஆசீர்வதிச்சார் ரொம்ப சந்தோஷமாக இருக்கா? அல்ல. அல்லேலூயா. ஐயோ கர்த்தரனை ஆசீர்வதிச்சார் அதனால் அவருக்கு பிரியமானதை செய்யணும் இல்லை. அல்லேலூயா. அவன் கர்த்தர் எனக்கு ஆசீர்வதிச்சார் இந்த ஆசீர்வாதத்தை பாத்திரம் எனக்கு தான் அப்படின்னு சொல்லி அவன் இருக்க அல்ல. அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வாதத்தை தருகிறார்னு சொன்னால் அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு இயேசுவிடத்தில் கிட்டி நெருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இது எங்கள் பாஸ்டர் வேதவசனத்தில் இருக்குன்னு சொல்லி கேட்டால் ஆமாம் நீங்கள் நம்ம சொல்லப்பட்ட எபிரியர் 4:16 நீங்கள் வாசிக்கும் பொழுது வாசிங்க. எபிரியர் 4:16 சோதனை நீங்கள் தெளிவடையும்படிக்கு வாசிங்க. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்கிற கிருபையை அடையவும் கிருபாசந்த தண்டையிலே சேரவும். அல்லேலூயா. இவ்வளமான மேன்மைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆமென்னு சொல்லுங்க. அப்போ கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறான்னு சொன்னால் ஏதோ பெருசாக வாழக்கல்ல. நீங்கள் அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்ததுனால நீங்கள் கர்த்தரண்டையில் கிட்டி சேர. அல்லேலூயா. அப்போ இவனமாய் வேத வாக்கியம் சொல்லும் பொழுது நீங்களும் நானும் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? அல்லேலூயா. கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை தரும் பொழுது சொல்லுறோம் கர்த்தருடைய நாம மகிமைப்பட்டது சொல்லுறோம், கர்த்தரை உயர்த்துறோம், பாடுறோம். ஆனால் இயேசு அண்டையில் கிட்டி சேருகிறோமா? அல்லேலூயா. 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 உடனே சொல்ல பாஸ்டர் ஆசீர்வாதம் நிறைய நாள் நிற்க மாட்டேங்குது. ஒரு சமாதானத்தில் ஆசீர்வாதம் வந்தாலே நிறைய நாள் நிற்க மாட்டேங்குது. பலவீனம், பாடு, வேதனை, கஷ்டம், துன்பம், துக்கம் இவனமான காரணங்களை கொண்டு அவைகள் மாறி போகுது பாஸ்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னால் இது ரொம்ப தெளிவாக புரியணும். அந்த ஆசீர்வாதத்தை கிடைத்ததுனால நீங்கள் இயேசுவை நோக்கி பார்க்கல. அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை தரும் பொழுது அவர் எதிர்பார்க்கிற காரியம் நீங்கள் இயேசுவிடத்தில் கிட்டி சேரணும். நீங்கள் இயேசுவிடத்தில் கிட்டி சேராவிட்டா அவை பஞ்சை போல பறந்து போயிடும். அல்லேலூயா. அல்லேலூயா. உடனே கேட்கலாம் பாஸ்டர் 2 நாள் 3 நாளெல்லாம் அந்த ஆசீர்வாதத்துடைய சந்தோஷம் இருக்கே, அது ஏன்னு சொன்னால் அவர் எதிர்பார்த்து நிற்கிற தருணம். அல்லேலூயா. 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 உன் வாழ்க்கையிலே என் வாழ்க்கையிலே கத்த சுகம், விடுதலை, இன்னும் மகிமை, இன்னும் இவ்வளமான ஆசீர்வாதங்களுக்கு காரியத்தை கர்த்தர் தருகிறார் என்று சொன்னால் அவர் நம்மை
கிட்டி சேர அழைக்கிறார் என்று தான் அர்த்தம். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய மகிமையை உனக்கு காண செய்திருக்கிறார், பலனை காண செய்திருக்கிறார், மகிமையை காண செய்திருக்கிறார் என்று சொன்னால் நீ அவைகளை குறித்து சந்தோஷப்பட்டு கடந்து போகிறதல்ல, நீ இவைகளை கொண்டு இயேசுவிடத்தில் கிட்டி சேரணும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்போ நீ ஒரு நாள் கேட்கலாம், பாஸ்டர் நாங்கள் வாஞ்சித்தை தானே கேட்குறோம். ஆமாம், வாஞ்சை உள்ளவனுக்கு தான் கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. நீ வாஞ்சிக்கிறலாம் உனக்கு கிடைக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நான் இன்னொன்று கேட்குறேன், இந்த வாஞ்சை எதனால வந்தது? அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை கேட்க வேண்டும், ஆசீர்வாதத்தை பெற வேண்டும், கர்த்தருக்கு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிற வாஞ்சை எதனால வந்தது என்று சொன்னால், வாசிங்க யாக்கோபு 4வது அதிகாரம் அதோடைய 8வது வசனம். யாக்கோபு 4வது அதிகாரம் அதோடைய 8வது வசனம். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், ஈரமனமுள்ளவர்களே பரிசுத்தமாக்குங்கள். ஏன்னு சொன்னால், ஏன் அந்த வாஞ்சை வந்துச்சுன்னா, நமக்கு எல்லாம் அறிஞ்சிருக்கிறோம். என்ன அறிஞ்சிருக்கிறோம்? இயேசு என்ன ஆசீர்வதிக்க முடியும். அல்லேலூயா. இயேசு என்ன விடுதலை ஆக்க முடியும்னு என்ன செஞ்சுருக்கிறோம்? அறிந்திருக்கிறதுனால தான் அந்த சின்ன வாஞ்சை, எப்படியாவது கர்த்தர் என்ன ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ வாஞ்சியோடு இருக்கிற உனக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். எதுக்கு? சந்தோஷமாய் மகிழ அல்ல, நீ கிறிஸ்துவ நிலையில் கிட்டி சேர. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஒரு ஆசீர்வாதத்தை பெற்று அவைகளை சந்தோஷப்படாமல் அதே ஆசீர்வாதத்தை கொண்டு, எனக்கு இயேசப்பா இதை எனக்கு ஆசீர்வாதத்தை தந்தார், எனக்கு இவைகளை தந்தார், நான் இன்னும் இயேசுக்கு பிரியமானதை செய்வேன்னு சொல்லி பாருங்க, அவன் உங்கள் வாழ்க்கை இன்னும் மேன்மை அடைஞ்சிட்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சுகத்தை எதிர்பார்க்கிறோம், விடுதலை எதிர்பார்க்கிறோம், ஆமென். கர்த்தருக்காக வருகைக்காக எதிர்பார்க்க இவைகள் எல்லாம் ஆமென் கர்த்தர் அருளி செய்யும் பொழுது நீங்கள் அவைகளை பெற்றுட்டு அவன் தூர போகிறதில்ல, இயேசுட்ட கிட்ட வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாஸ்டர் இதுவரைக்கும் அப்படி இல்லையே அப்படின்னு கேட்டா, வேத வசனத்தில் ஆமென் யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 1வது வசனத்தில் 11வது வசனம் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்படுகிறவருக்கா வாசிக்க வேண்டாம், விவரித்து போகிறேன். ஆமென், சோதரன். அங்கே வாசிக்கும் பொழுது நமக்கு எல்லாருக்கும் தெரியும், கர்த்தர் முதலாவது செய்த அதிசயம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் முதலாவது செஞ்ச அற்புதம். அல்லேலூயா. ஒரு கல்யாண வீடினுடைய நிகழ்ச்சியை குறித்து பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாஸ்டர் ஆசீர்வாதம் ஆமென் தேவனை கிட்டி சேர்க்கிறதுக்கும் இந்த கானாவூர் கல்யாண வீட்டுக்கும் என்ன சம்பந்தம்? அப்போ பாருங்க, ஆமென் சோத்திரம். ஆசீர்வாதம் தேவனை நம்மிடத்தில் கிட்டி சேர்கிறது என்று சொல்லுகிறதற்கும் கானாவூர் கல்யாண வீட்டுக்குடைய நிகழ்ச்சிக்கும் என்ன சம்பந்தம்னு சொன்னால், கர்த்தர் ஆசீர்வதிக்கிறது நாம் மேன்மையாக இருக்க கல்ல. இது ரொம்ப தெளிவாக புரியணும். அல்லேலூயா. கர்த்தருடைய செயல் ஆரம்பத்திலிருந்து பார்க்கும் பொழுது, கர்த்தர் இவ்வுலகத்தில் ஆமென் சூத்திரம் ஆமென் ஆமென் மண் உலகில் மீட்கும்படிக்கு வந்த ஆண்டவர் ஆமென் வியாதிகளை குணப்படுத்தலை, ஆமென் அதிகமான காரியங்களை செய்யலை, ரட்சிக்கப்படுத்தலை, சுகப்படுத்தலை. முதலாவது அவர் செஞ்ச காரியம், ஒரு கல்யாண வீட்டில் போய் ஆமென் அவர் ரசத்தை புதுப்பித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் முதலாவது ஒரு அற்புதத்தை அவர் பண்ணியிருக்கலாம். ஏன்னா ஒரு செவிடனை திறந்திருக்கலாம், குருடனை திறந்திருக்கலாம், நோய்களை தீர்த்திருக்கலாம், பிசாசை. ஏன் கர்த்தர் ஒரு கல்யாண வீட்டிலேருந்து கர்த்தர் தம்முடைய மகிமையை ஆரம்பிக்கணும்? அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மெல்லாம் சிந்திச்சிருக்க மாட்டோம். ஆகிலும் வேதவசனம் கர்த்தர் ஆசீர்வதிக்கக்கூடிய ரகசியத்தை அவர் முதலேருந்தே செஞ்சுட்டு வருகிறார். அல்லேலூயா. இப்போ பாருங்க, கானாவூர் கல்யாண வீட்டில் நடந்த காரியம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அல்லேலூயா. இப்போ இந்த கானாவூர் கல்யாண வீட்டில் குறைப்பட்ட என்னது? திராட்சரசம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த திராட்சரசத்தை குறித்து கொஞ்சம் ஆவிக்குரிய விதமாய் நான் உங்களுக்கு கடந்து போக விரும்புகிறேன். அல்லேலூயா. அவன் வேதவசனத்தை பார்க்கும் பொழுது இது முதல்ல ஒரு கல்யாண விருந்தில் நடைபெறுகிற ஒரு காரியம். அல்லேலூயா. கல்யாண விருந்து என்று சொல்லி பார்க்கும் பொழுது மத்தேயு சுவிசேஷம் 26வது அதிகாரம் 27வது வசனம் 28வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே கல்யாணம் என்பது அவன் தேவனுக்கு நமக்கும் இருக்கிற உடன்படிக்கையை என்ன செய்து முன்பு கொடுத்து காமிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா,
அல்லேலூயா. அப்போ கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது இந்த கல்யாணம் மாதிரி ஒரு உடன்படிக்கை, ஒரு கனெக்ஷன் முதலாவது இயேசுக்கு நமக்கு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு சொன்னால் முதலாவது இயேசுக்கு நமக்கும் ஒரு நல்ல தொடர்பு முதல்ல உருவாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் முதல்ல ஆண்டவர் கல்யாண விருந்திலிருந்து ஆரம்பிக்கிறார். கல்யாண விருந்தை கர்த்தர் முதலாவது அங்கே உபதேசமாக வைக்கிறார். அந்த சூழ்நிலைகளை கர்த்தர் முன்ன வைக்கிறார். ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கும் பொழுது முதல் சூழ்நிலை இயேசுக்கு நமக்கு ஒரு நல்ல தொடர்பு. அல்லேலூயா. நல்ல தொடர்பு இல்லாமல் இயேசுடைய ஆசீர்வாதம் கிடைக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஆமென், ஸ்தோத்திரம். அந்த வேத வசனத்தில் யோவான் சுவிசேஷம் 2வது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது இங்கே ஆமென், அங்கே பழையப்பாட்டு அந்த காலங்களில் அந்த நாட்களில் நடத்தப்படுகிற காரியங்களில் ஆமென், திராட்சரசம் குறைப்பட்டுச்சுன்னா அது அந்த நடத்தப்படுகிற அந்த நிகழ்ச்சியை நடத்துகிற குடும்பத்தார் ஜனத்தாருக்கு பெரிய கேவலம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும் பொழுது முதலாவது உனக்கும் இயேசுக்கும் நல்ல தொடர்பு வரும். ஆசீர்வதிக்க முன்பதாக முதலாவது இயேசுக்கும் உனக்கு நல்ல தொடர்பு வரும். ரெண்டாவது ஏளனப்படுகிற, நெருக்கப்படுகிற, சோரப்படுகிற, இன்னுமாய் தாழ்த்தப்படுகிற நிலை வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆசீர்வாதத்தை கர்த்தர் அருளை செய்யும் பொழுது ஆசீர்வதிக்க முன்பதாக முதல்ல இயேசுக்கும் உனக்கு நல்ல தொடர்பு இருக்கும். அல்லேலூயா. நல்ல ஜபிப்போம், அந்த ஆசீர்வாதம் நிறைவேறும்படிக்கு நல்ல காத்திருப்போம். இயேசு ஒரு நல்ல தொடர்பு. அல்லேலூயா. இப்போ காத்திருக்கிற நமக்கு ஏளனம் வரும். இவன் எப்படி ஜாம் பண்ணுறான், என்ன கிடைச்சது, இப்படின்னு ஏளனம் வரும். அல்லேலூயா. அதுதான் அங்கே முதலாவது திராட்சரசம் குறைபடுகிறது. அல்லேலூயா. இந்த திராட்சரசம் வேத வசனத்தில் சொல்லப்படுகிறது. மத்தேயு 26 ஆமென் 28 வாசிக்கும் பொழுது அங்கே இரட்சிப்பை குறித்து சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அதை வாசிங்க, 28வது வசனத்தை வாசிங்க. இது பாவ மன்னிப்பு உண்டாகத்தக்கதாக அநேகருக்காக சிந்தப்படுகிற ரத்தம். பாவ மன்னிப்பு உண்டாகும்படிக்கு கொடுக்கப்படுகிற ரத்தம் ஆமென் திராட்சரசத்தை கொண்டு ஆமென் சொல்லப்படுகிற உபதேசமாய் குறிப்பிடப்படுகிறது. அல்லேலூயா. அப்போ இந்த திராட்சரசம் என்று சொல்லும் பொழுது ஆமென் ரட்சிப்பை குறித்து வருகிறது. அல்லேலூயா. இப்போ இந்த முதலாவது இயேசுக்கு ஆமென் ஸ்தோத்திரம், இயேசுவோடு நல்ல தொடர்பு. ரெண்டாவது ரட்சிப்புடைய குறைபாடு, ஏளனம், ஆமென் சோர்வு, அசதி, இப்படியுடைய குறைபாடு என்ன செய்யும், வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவது அங்கே சொல்லப்படுகிறது கற்சாடிகளை குறித்து சொல்லப்படுது. கற்சாடி என்று சொல்லும் பொழுது பழைய பாட்டு புஸ்தகத்தில் எசேக்கியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் ஆமென் அதோடைய 36வது அதிகாரம் 26வது வசனத்தில் சொல்லப்படுகிறார். அவர் ஆமென் கல்லான இருதயத்தை என்ன செய்கிறார், புதுப்பிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கல்லான இருதயம்னா இங்கே இந்த கல்யாண வீட்டில் உபதேசம் என்னன்னா கற்சாடி. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த யோவான் 2வது அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது எத்தனை கற்சாடி இருந்தது? ஹலோ, எத்தனை கற்சாடி இருந்தது? 6 கற்சாடி. அல்லேலூயா, அல்லேலூயா. இதில் என்ன பாஸ்டர் இருக்குன்னா, உனக்கு ஆசீர்வாதத்தை கத்த தரணும்னா 6 விஷயம் உன்னிடத்துல மாறணும். அல்லேலூயா, அல்லேலூயா. 6 கற்சாடி இருதயத்தின் நினைவு எண்ணங்கள் ஆமென் சோத்திரம் என்ன செய்யப்படணும், 6 புதுப்பிக்கப்படணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 6 என்ன செய்யப்படணும், புதுப்பிக்கப்படணும். 6 புதுப்பிக்கப்படும் பொழுது தான் புது திராட்சரசம், புது ஆமென் சோத்திரம் வாழ்க்கை, புது ரட்சிப்பு அருளி செய்யப்படுகிற. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் அதோடைய 17வது வசனத்தை வாசிங்க. சோதரம் 2 கொரிந்தியர் ஆமை சோதரம் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறார், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அல்லேலூயா. அப்போ கர்த்தர் முதலாவது செஞ்ச அற்புதத்திலே ரொம்ப தெளிவாக விளங்குது. கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமென்னா முதல்ல ஆசீர்வாதத்தை பெறுகிற ஆமென் பாத்திரம் ஆமென் சோத்திரம் இயேசுவோடு முதல்ல ஒண்டி இருக்கணும். அல்லேலூயா. ரெண்டாவது அது குறைப்பட்டதாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவது அந்த குறைவில்
ஆமென் இயேசுக்கு ஏற்ற விதமாய் மாறி இருக்கணும். அல்லேலூயா. அப்பதான் புதிய திராட்சரசம் கொடுக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ அருமையான தேவனுடைய பிள்ளையே, இதை உதாரணமாக வச்சு நான் உங்கள் வாழ்க்கையில் நான் கொண்டு வர விரும்புகிறேன். இயேசு உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது முதலாவது நமக்கு இயேசுட்டு நல்ல தொடர்பு வருது. அல்லேலூயா. நல்லா ஜபிக்கிறோம், காத்திருக்கிறோம். அப்படி அந்த ஆசீர்வாதம் நிறைவேறக்கு என்ன வேணாலும் பண்ணுறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லையா, என்ன வேணாலும் என்ன செய்கிறோம், பண்ணுறோம். எது ஆண்டவர் பிரியமாக பண்ணுறோம், நல்ல தொடர்பு. அல்லேலூயா. இப்போ தொடர்பு இருக்கும்போ நமக்கு ஏளனம் வருது, சோத்திரம் நிந்த வருது. நீ எவ்வளோ ஜபிச்சாலும் நடக்காதுங்கிற பேச்சுக்கள் எல்லாம் வரும். அல்லேலூயா. பயப்படுத்துகிற காரியம்லாம் வரும். அல்லேலூயா. கடைசி வேளையில் என்ன வந்துச்சு, ஒரு அபிவிசுவாசம், ஒரு பயம், சோத்திரம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பயப்பட்டா சோத்திரம் இருண்டவனுக்கு எல்லாம் என்ன காண்பதெல்லாம், சோத்திரம் பயப்படுறதுக்கு இருண்டதெல்லாம் எப்படி இருக்குமா, பியாயா இருக்குமா. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது இயேசுவோட நெருக்கப்பட்டு தொடர்பாக இருக்கும்போ சில பயங்கள் வருகிறது, உண்மைதான். அல்லேலூயா. ஆனால் அந்த நெருக்கத்தின் நேரத்தில் கர்த்தர் விரும்புகிற மாற்றத்தை நாம் செய்யணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாமெல்லாம் இதில் தான் தவறிப்போம். இயேசு இதெல்லாம் மாற்ற சொல்கிறார், எப்படி மாற்ற முடியும்? சில நற்குணங்களை எடுங்கன்னு சொன்னால் சோதரி எப்படி பாஸ்டர் இதெல்லாம் செய்ய முடியும்? அல்லேலூயா. அப்போ சோதரம் ஆசீர்வாதம் என்ன செய்யும்? சோதரம் மரத்திலே காய்க்கும், ஒன்றும் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம முன்னாடி சின்ன பிள்ளைங்க சொல்லுவாங்க, அஸ்கு பிஸ்கு ஆசை தோசை அப்பளம் வடைன்னு சொல்கிறது போல சோதரம். அல்லேலூயா, அல்லேலூயா. எதில் கோட்டைட்டுருவோம், கற்சாடிகளை மாற்றிங்கன்னு சொன்னப்போ நாங்களுடைய ஜனத்தார் எல்லாம் எப்படி இந்த கற்சாடிகளை நாங்கள் மாற்றியது நல்ல பாத்திரம் இருக்குன்னு சொன்னால் அந்த அதிசயம் நடக்காது. அல்லேலூயா. வாழ்க்கையில் கத்தடத்தில் எதிர்பார்த்து நல்ல தொடர்பு வச்சு சோத்திரம் குறைவாக இருக்கிற வேளையில் கற்சாடி ஆண்டவர் மாற்றுன்னு சொன்னால், உன் இருதயத்தை மாற்றுன்னு சொன்னால் மாற்றிடு. அல்லேலூயா, அல்லேலூயா. மாற்றினால் கர்த்தர் புதிய காரியத்தை கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இதில் சில பேர் இருக்கும். சோத்திரம் அங்கே மரியாதை குறித்து பார்க்கும் பொழுது அங்கே வருகிறார், ஆண்டவரே இப்படி திராட்சரசம் குறையும். ஆண்டவர் சொல்லுறா, ஏன் வேலை இன்னும் வரலை? அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல தொடர்பு தான், இயேசுவோட்ட நல்ல ஐக்கியம் தான். சோத்திரம் குறைப்பட்டு ஏளனப்படுகிற நிலையெல்லாம் ஓகே தான். கற்சாடியெல்லாம் மாற்றிட்டோம். எல்லாம் காத்திருக்கிறோம். ஆனால் இன்னும் ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சலி ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா ஜாப் பண்ணுறோம், கர்த்தருக்கு பிரியமானது செய்கிறோம், ஓரளவுக்கு எல்லாம் மாற்றிட்டேன், நிறைய சுவாபங்கள் எல்லாம் மாற்றிட்டேன், ஆனால் ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சலையே. அல்லேலூயா. கர்த்தருடைய வேலைக்காக காத்துரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு நிறைவாய் கிடைக்கும்படிக்கு கோட்டை விடுகிற நாம் தளர்ந்து போகிற ரெண்டு இடம், ஒன்று கற்சாடிகளை மாற்றுகிற இடம், ரெண்டாவது கர்த்தருக்காய் காத்திருக்கிற இடம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ரெண்டு விஷயத்திலே நாம் காத்து கொண்டோன்னா புதிய திராட்சரசமாக இருக்கிற புதிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா. அந்த புதிய ஆசீர்வாதத்தை தருகிறது எதற்காக சொன்னால், அதுக்கப்புறம் நீங்கள் கல்யாண விருந்தை வாசிக்கும் பொழுது பெரிய ஆச்சரியம். அல்லேலூயா. கர்த்தர் சோதர பெரியவைகளை செய்கிறார், கர்த்தர் மகிமை நிறைந்த காரியங்களை செய்தார் என்று சொல்லி அது தேசம் முழுவதும் அறிய கிருபை செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேசம் முழுவதும் கர்த்தரை கட்டி சேருகிறது. அல்லேலூயா. குடும்பத்தில் ஒருத்தருக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்தை கண்டு அந்த குடும்பம் முழுவதும் இயேசுவிடத்தில் கட்டி சேரும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுக்கு தான் ஆசீர்வாதத்தை தருகிறத தவிர ஒரு மாயமான தோட்டத்தில் வாழ்ந்து போகிறதல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கோட்டை விட்டுட்டு சோத்திர கச்சாடி மாற்ற வேண்டிய இடத்துல மாற்றாம இயேசுவை காத்திருக்க வேண்டிய இடத்துல காத்திருக்காம. ஏன்னா வேதவசனம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 17:27. சோதரா அப்போஸ்தலர் 17:27. கர்த்தராகிய தம்மை சோதரம் அப்போஸ்தலர் 17:27 கண்டுபிடிக்கத்தக்கதாக தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்ம ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல. அல்லேலூயா. அப்போ இயேசுக்கு ஏன் நம்ம காத்திருக்க முடியலைன்னா நினைப்போம், ஐயோ இயேசு நம்ம மறந்துட்டாரோ, இது நமக்கு கிடைக்காதோ இந்த ஆசீர்வாதம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்போ கர்த்தர்
அவன் ஆசீர்வாதத்தை எதுக்கு கொடுக்கிறார்? தேவனிடத்தில் கிட்டி சேர. இந்த ஆசீர்வாதத்தை பெறும்படிக்கு நல்ல தொடர்பு வேணும், நல்ல ஏளனப்படுகிற நிலை வேணும், குறைவு வேணும். அவன் சோத்திர இதுக்கு கூடாக அவன் மாற்றப்படுகிற மாறுதல்கள் வேணும். அவன் மாற்றப்படும் பொழுது கர்த்தருடைய செயலுக்காய் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் ஆசீர்வாதத்தை நிறைவேற்றி தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இவனமாய் நிறைவாய் ஆசீர்வாதத்தை பெறும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஆமென் கிறிஸ்துவை விட்டு விலகி போனதல்ல, கிறிஸ்துவோடு சேர்ந்திருக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இதுவரைக்கும் நீங்க கிறிஸ்துவுக்குள்ள பலப்படலைன்னா நீங்க உண்மையா காத்திருந்து ஆசீர்வாதத்தை பெறல. கரங்களை வைத்து ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. யாரெல்லாம் உண்மையான ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கீங்க? உங்கள் சத்து பரிசோதனை பண்ணி பாருங்க. நீங்கள் இயேசுக்குள்ளே எப்படி இருக்கிறீங்க? இயேசுவோடு இருக்கிறீங்களா? இயேசுவோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க கரங்களை வைத்துங்க. உண்மையாவா? இயேசுவோடு இருக்கிறேன்னு சொல்ல எழும்பி முழங்கால் பாடிடுங்க பார்ப்போம். இயேசுவோடு இருக்கிறேன்னு சொல்கிறவங்க எழும்பி முழங்கால் பாடிடுங்க. முழங்கால் படி போட முடியாதுன்னு நிற்கலாம். இயேசுவோடு நான் இருக்கிறேன். யோசிக்கணும், படாரம் போட்ட யோசிக்கிறவங்க இருந்துங்க. சரியா? யோசிக்கிறவங்க இருந்துங்க. நான் இயேசுவோடு சேர்ந்துருக்கிறேன். யோசிக்கிறவங்க எழும்ப வேண்டாம், இருந்துக்கோங்க. அப்போது இதில் என்ன புரியுது? இவர்கள் உலகத்தை நாடுகிறவர்கள். அல்லேலூயா. யார்? கீழே இருக்கிறவங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் வித்தியாசத்தை காண பண்ணுவாரா பண்ண மாட்டாரா? பண்ணுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அதான் நிற்கிறவங்க நீங்கள் எல்லாம் ஓகேன்னு நான் சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. ஏன்னா வசனம் சொல்லுது, பரிசுத்தமாகிறவங்க என்ன செய்யுங்க? இன்னும் பரிசுத்தமாகுங்க. அல்லேலூயா. இன்னும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் கிடச்சுன்னா இன்னும் நிற்காதீங்க, இன்னும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, கர்த்தாவே இன்னும் உடைய ஆசீர்வாதத்தை தாரு, நான் இன்னும் கிட்டி சேரணும். அல்லேலூயா. தேவனே நான் உமது அண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதேய ஆவல் பூமியில் இன்னும் நெருங்கி சேர்வதேய ஆவல் மாவலிய கோரமாக வன்சிலுவை மீதினில் நான் கோவை தொங்க நேரிடினோம் அவலாய்வும் அண்டை சேர்வேன் தேவனேனா உமது இன்னும் சேர்வ. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிச்சிடும். சரியா? ஒரே ஒரு வசனம். நிற்கிறவங்க இருக்கிறவங்க ஒரே ஒரு வசனம். நீங்கள் வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் யாரை என்ன செய்கிறதில்ல? புறம்பே தள்ளுகிறதில்ல. அல்லேலூயா. கானாவூர் கல்யாணத்துடைய மகிமையை விடுதலை கண்டவர்களில் வேதவசனத்தில் வாசிக்கும் பொழுது அத்தேசத்தின் குடிகள் எல்லாம் கர்த்தர் எங்கெல்லாம் போனாங்களோ அங்கெல்லாம் பின்பற்றி வந்தாங்க. கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் இவைகளை சுதந்தரிக்கப்படவில்லை என்று சொல்லி கர்த்தர் யாரையும் ஒதுக்குற ஆண்டவர் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் இன்னும் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்காக ஒரே ஒரு வசனம், யோவான் எழுதின சுவிசேஷம் இல்லை சோத்திர கலாத்தியர் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 4வது வசனத்தை மட்டும் வாசிங்க. கலாத்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனம் மாத்திரம், கொஞ்சம் சத்தமா. நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக.
அல்லேலூயா, அல்லேலூயா. இதில் இருக்கிறவங்க சோதரம் யாரெல்லாம் ஜெபம் பண்ணுவீங்க? பாஸ் நான் ஜெபம் பண்ணுவேன், எப்பெல்லாம் சமயம் கிடைக்குதோ ஜெபம் பண்ணுவேன். அப்போது இவைகளை புரியணும். ஜெபம் பண்ணுகிறோம் என்று சொன்னால் நாம் எல்லாத்தையும் கிறிஸ்துவிடத்தில் அறிவிக்கிறவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. கிறிஸ்துவிடத்தில் அறிவிக்கும் பொழுது ஸ்தோத்திர பலி வராமல் ஒன்று இருக்காது. அல்லேலூயா. அப்போது செய்த எல்லாவற்றையும் குறித்து நாம் ஸ்தோத்திர பலி இடுகிறோன்னா தெசலோனிக்க புஸ்தகத்தில் சொல்லப்படும் நீங்கள் பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுகளாக இருக்கிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது இங்கே சொல்லப்படுகிறது தேவ நீதியாக இருக்கிற பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுகளை கர்த்தர் ஒரு நாள் கைவிட மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாவி என்று குறை உள்ளவண்டு ஒப்புக்கொண்ட உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆனால் இந்த குறைகளை நீங்கள் நீடித்து நிற்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த குறையில் நிற்கக்கல்ல உங்களுக்கு கர்த்தர் நீதியான காரியத்தை உங்களுக்கு செய்ப்பிக்க வைக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லை உங்கள் வாழ்க்கையில் ஜெபம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இருக்கலாம். இல்லை பாஸ்டர் நாங்கள் ஜெபம் பண்ணுவேன்னு சொன்னால் நீங்களும் எழுப்பி முழங்கால் படி இருக்கலாம். சோதரம் பாஸ்டர் நான் ஜபிப்பேன், என் வாழ்க்கையில் ஜப ஜீவிதம் இருக்குது, என் ஜீவிதம் ஜப ஜீவிதம் இருக்குன்னு சொல்லுவாங்க கூட நீங்கள் எழுப்பி முழங்கால் படியிடலாம். சோதரம் சோதரம் அடோ சம்பவத்தில் நீங்கள் எல்லாரும் பாக்கியவான்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இம்மட்டும் கர்த்தர் நடத்தினது நீங்கள் குறை உள்ளவண்டு ஒதுக்கி தள்ளக்கல்ல. அல்லேலூயா. நான் இருமனம் கொண்டு வேண்டு உங்களை ஒதுக்கி தள்ளக்கல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை கர்த்தர் செவ்வைப்படுத்தும்படிக்கிற சில காரியங்களை உங்களுக்குள்ள வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை நல்லா புரியணும். கர்த்தர் வேதவசனம் சங்கீதக்காரன் மூலமாக சொல்ல நீங்கள் சீயோன் பர்வதத்தை போல உங்கள் விசுவாசம் உயர மட்டும் கர்த்தர் உங்களை விட போகிறதில்ல. அல்லேலூயா. யாரையும் கர்த்தர் விட போகிறதில்ல. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்போ ஜெபிக்கிற கர்த்தருடைய நீதியை செய்கிற தேவ பிள்ளையே, நீ கர்த்தரிடத்தில் ஆசீர்வாதத்தை கேளு. எதுக்குன்னு சொன்னால் நீ இயேசுவிட கிட்டி சேர. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீ இவண்ணமாய் கேட்கும் பொழுது உனக்கு எதிராக நிற்கிற பிசாசு தோற்று போயிடுவான். அல்லேலூயா. ஏன்னா உன் ஆசீர்வாதத்தை நீ கர்த்தருடைய கரத்தில் கொடுத்திருக்கிற. அல்லேலூயா. வேதவசனம் சொல்லுகிறது போல முடிவும் ஆரம்பமும் முடிவும் கர்த்தர் பார்த்து கொள்ளுகிறார் என்று சொல்லப்படுகிறது போல ஆசீர்வாதத்தை நீ அவட்டை கேட்குற, அந்த ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கரத்தில் கொடுக்கிற. அல்லேலூயா.